Hello friends, welcome to Homemakers Bowl. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்பவுமே பாரம்பரியமான தவளை அடை ரெசிபி தான் பார்க்க போறோம். இது இப்ப சுத்தமா மறந்து போன ஒரு ரெசிபியா ஆயிடுச்சு. இப்பயும் இத செய்றாங்க. ஆனா தவளை அடையோட அந்த ரெசிபி மேனர்லயே செய்யறது கிடையாது. அடை தோசைன்னு குறைந்த பருப்புகளை யூஸ் பண்ணி நம்ம செய்றோம். அடைன்ற மாதிரி அதை நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். இதை எப்படி கரெக்ட்டா அந்த டைம்ல செஞ்சாங்கன்ற ரெசிபியை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு வீடியோவா அப்லோட் பண்றேன். வாங்க எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 1 கப் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 கப் பச்சரிசி. நம்ம நார்மல் பச்சரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். மாவு பச்சரிசியோ ஏதோ அதை எடுத்துக்கிட்டு 1/4 கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நான் தோலோடையே தான் அரைக்க போறேன். நீங்க கருப்பு உளுந்து இருந்தா கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நார்மல் உருட்டு உளுந்து முழு உளுந்து இருந்தாலும் வெள்ளை உளுந்து இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இது மூணுத்தையும் தனியா சேர்த்து ஊற வச்சிடுங்க. இதுக்கப்புறம் பருப்புகளை நான் தனியா ஊற வச்சுக்கிறேன். அரைக்கும் பொழுது இதை ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு இதுக்கு மேல திருப்பி பருப்புகளை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1/4 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, கூடவே 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு. நான் பாசிப்பருப்பு கம்மியாக தான் சேர்க்குறேன். நீங்கள் இன்னும் குறைவாக தென்படுது அப்படின்னா நீங்களும் அதே 1/4 கப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 8 காஞ்ச மிளகாவை பிரித்து சேர்த்து நான் ஊற வச்சுக்கிறேன். இதில் 4 அதில் 4ன்னு சேர்த்து நான் ஊற வச்சுக்கிறேன். நீங்கள் அப்படியே ஒரே இதில் ஊற வச்சு அரைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்படி ஊற வச்சுட்டு 4 மணி நேரம் கழித்து இதை நான் மிக்சி ஜார்லேயே அரைச்சிக்கிறேன். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் நிறைய குவான்டிட்டி செய்யும் பொழுது கிரைண்டர்லேயே அரைச்சிக்கோங்க. இப்போ இது 4 மணி நேரம், அட்லீஸ்ட் 4 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். இதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு அரிசியும் உளுந்தையும் சேர்த்துடலாம். சேர்த்து கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. அதை எடுத்துட்டு அதே ஜாரில் திருப்பி பருப்புகளை சேர்த்து நம்ம கொரன்னு அரைச்சிக்கணும். அதையும் மைய அரைச்சிடாதீங்க. கொரன்னு அரைச்சாதான் இந்த அடை டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இதில் தேவையான உப்பை சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. இது புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. புளிச்சு தான் சில பேர் சாப்பிட்ணுன்னு விருப்பப்படுவாங்க. அப்போ புளிக்க வச்சு சாப்பிடுங்க. அது அவங்கவுங்க விருப்பம் தான். நான் இப்போ இதை புளிக்க வைக்காமல் அப்படியே இதுக்கு ஒரு தாளிப்பை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே தான் ஊற்றி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. இப்போ இதை நல்லா கிளறிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு 1/4 கப்பு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. இந்த மாவில் நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் பொழுது டேஸ்ட் நல்லாயிருக்கும். துருவி சேர்த்துட்டு பக்கத்திலே ஒரு தடுக்கா பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, தாளிக்கிற உளுந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு நிறையா சேர்க்கும் பொழுது அடை சாப்பிடும் பொழுது நமக்கு கடிபடும் பொழுது நல்லாயிருக்கும். அதனால் கடலைப்பருப்பு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நம்ம நிறைய பருப்புகள் சேர்த்துருக்கோம். அதனால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் தாளித்து இப்போ இதில் அடை மாவில் நம்ம சேர்த்துடலாம். இதில் சோம்பு, பூண்டு இதெல்லாம் நம்ம சேர்க்கவே கூடாது. அது அடைன்னு தனியாக நம்ம அடை தோசைன்னு செய்கிறோம் இல்லையா, அதில் தான் இந்த சோம்பு, பூண்டு இதெல்லாம் சேர்ப்பாங்க. இதில் இது எதுவுமே சேர்க்க மாட்டோம். இந்த மிளகு, இந்த தாளிப்பு பொருட்கள் மட்டும்தான். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அடையை நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். அடையுமே நம்ம பழைய மெத்தட் பிரகாரம் இரும்பு வானலில் தான் நான் உங்களுக்கு ஊற்றி காமிக்க போகிறேன். இது இல்லைன்றவங்க சாதாரண தோசைக்கல்லிலே அடை ஊற்றி நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் அது இரும்பு தோசைக்கல்லாக இருந்தால் இன்னும் டேஸ்ட் உங்களுக்கு நல்லா மொறுமொறுன்னு நல்லா வரும். அதுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. இதில் நல்லா அந்த குழியாக நடுப்பக்கம் நல்ல குழியாக ஆப்பம் மாதிரி சாஃப்டாகவும் கார்னர் எல்லாம் நல்லா மொறுமொறுன்னு வரும். இதுதான் அந்த வானலில் ஊற்றுற அதனுடைய மெத்தடு, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த மாதிரி அந்த வானலை நல்லா ஆயிலால் கிரீஸ் பண்ணிக்கிட்டு சுற்றி இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி மூடி போட்டு வேக வைங்க. அப்போ தான் அந்த நடுப்பகுதி நல்லா வெந்து வரும். ஆப்பம் எப்படி வேக வைப்போம் அதே மாதிரி தான். வெந்து வந்ததுக்கப்புறம் இப்படி திருப்பி போட்டு திருப்பியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றினா தான் அந்த கார்னர் எல்லாம் நல்லா மொறுமொறுன்னு நமக்கு வெந்து வரும். ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் இருந்தால் தான் நல்லா வேகிறதுக்கு டைம் கொடுத்தா தான் இது நல்லா வேகும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நல்லா அடி பிடிச்சி இதாகிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க.
சூப்பரான தவளை அடை ரெடி ஆயிடுச்சு. இதை சர்வ் பண்ணும் பொழுது கொஞ்சம் வெல்லம், தேங்காய் சட்னி, மேலே கொஞ்சமாக வெண்ணெய் வச்சு அது அப்படியே மெல்ட் ஆகி உருகி சாப்பிடும் பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம். தேங்க்யூ.